ஐயோ, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஐயோ, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. ஜோதி கத்துறாடா. ஜோதி, என்ன விட்டுரு. ஜோதி, டேய் என்னாச்சுடா? ஏஞ்சிரா. டேய், ஜோதி. டேய், ஏஞ்சிரா. என்ன விட்டுரு. டேய், ஜோதி, ஏஞ்சிரா. தண்ணி எடுக்கு. தண்ணி எடு. என்ன விட்டுரு. ஜோதி, ஏஞ்சிரா. என்ன ஒண்ணு பண்ணிடாத. ஏஞ்சிரா. ஜோதி. எந்திரடா. டேய், என்னாச்சுடா? ஏன்டா இப்படி கத்துற? டேய் ஜோதி, என்னாச்சு உனக்கு? அங்க ஒரு பையன் இருக்கான்டா. பேய் பையன். பேய் பையனா? ஆமாண்டி. நான் தாகமா இருக்குன்னு தண்ணி எடுக்க கிச்சன் போனேன். அங்க ஒரு குட்டி சத்தம். இல்ல பேய் பையன். டேய், என்ன உளறற? நான் லைட் போட்டு பார்த்தப்ப நீ இங்கதான் இருந்த. இல்ல, அந்த பையனை நான் பார்த்தேன். பயத்துல நான் ஓடி வந்தேன். என்ன ஓட விடாம. டேய், எல்லாம் கனவா இருக்குண்டா. ஆமாண்டா, தண்ணி பாட்டில் இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ அங்க போகணும்ன்ற அவசியமே இல்லையே. நீ கனவு தான் கண்டிருப்ப. கனவா? ஆமாண்டா, இது வெறும் கனவு தான். உனக்கு பேய் பயம் வந்துருச்சு, அதை நினைச்சுக்கிட்டே நீ படுத்திருப்ப. அதான் கனவுல வந்து பயமுறுத்தி இருக்கு. டேய், ரிலாக்ஸ்டா. கனவுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு தைரியமா இரு. உன் தலைய உதறு. இப்ப பயம் ஒண்ணும் இல்ல, போயிடுச்சா? சரி, நான் லைட் அணைச்சிடுறேன். நீங்க 2 பேரும் படுங்க. என்னடா, தூங்கிடுவல்ல? என்னப்பா இவன் நல்லா தானே இருந்தான். இங்க வந்ததுக்கு அப்புறம் தொட்டதுக்கெல்லாம் பயப்படுறான். ஏன் இப்படி இருக்கான்? ஏய், எல்லாம் சரியாடேண்டி. நீ லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. டேய், படுடா. படுடா. படுத்தும். நல்லது நிஜம்தானா? கனவுலையா? கனவுனா அப்ப இந்த காயம் எப்படி வந்துச்சு? அப்ப நிஜமாலாம் இருக்கானா பேய் பையன்? ஐயோ, செத்தோண்டா.
சொன்னீங்க? நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ என் கூட வா. அம்மா அம்மா நில்லுங்கம்மா. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. யார் நீங்க? அடியாத்தி, ஏன் இடத்துக்கே வந்து இந்த ஜோதிமங்கலம் மீனாட்சிய பார்த்து யாருன்னு கேட்ட முதல் ஆளு நீதான். அது யாருங்க ஜோதிமங்கலம் மீனாட்சி? அது நான் தான். ஆமா, நீ யாரு? இங்க என்ன பண்ற? ஓ, நைட்டு பார்த்தோமே, நீங்க தானே அது? என் பேரு ஆதிராங்க. இப்பதான் கல்யாணம் ஆச்சு. நானும் அவரும் ஹனிமூனுக்காக வந்தோம். வந்த இடத்துல நீ வாழ்ந்த கதை வளர்ந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல அத சொல்லு. அதாங்க, நானும் என் புருஷனும் ஹனிமூனுக்காக இங்க வந்தோம். வந்த இடத்துல வண்டி பஞ்சர் ஆகி நைட் இங்க ஸ்டே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏய் ஆதிரா, நீ யார் கூட பேசிட்டு இருக்க? அதான் அர்ஜுன், நைட்டு பார்த்தோம்ல, முகமெல்லாம் மஞ்சள் பூசி லாந்தர் விளக்கோட பெருசா பொட்டு வச்சு. அது ஓ, மிட் நைட்ல ஒத்தையா சமைச்சு ஒருத்தரே சாப்பிடுவாங்களே, அவங்களா? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. இந்த பங்களால எல்லாமே நான் தான். இந்த வீட்டுக்கு ஓனர் மாதிரி. உங்களை யார் உள்ள விட்டது? நீங்க எப்படி வந்தீங்க? ஏங்க, உங்க ஹஸ்பண்ட் சந்திரன் இருக்காருல்ல, அவர்தான் எங்களை இங்க தங்க சொன்னாரு. அந்த ஆளுக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? என்கிட்ட கூட கேட்காம உங்களை எப்படி தங்க சொன்னாரு? மீனாட்சி, இதோ இவரே வந்துட்டாரு. வணக்கம் வணக்கம். ஏய், இவங்க எல்லாம் யாருடி? எனக்கே தெரியாம இவங்களுக்கு இந்த வீட்டை வாடகை விட்டுட்டியா? யோ, என்ன விளையாடுறியா? இவங்களை கேட்டா நீ சொல்லிதான் இங்க வந்து தங்கணும்னு சொல்றாங்க. நானா? எப்பமா? இதுக்கு முன்னாடி இவங்களை நான் பார்த்ததே இல்ல. ஆமா, யார் நீங்க? சார், எங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அட என்னப்பா நீ காலங்காத்தால ஞாபகம் இல்லையா, சோத்துல உப்பு இல்லையா, உரப்பு இல்லையான்னு கேக்குற? சார், விளையாடாதீங்க. நைட்டு நாங்க இந்த ஏரியால ஹோட்டல் இருக்கான்னு கேட்டோமா இல்லையா? நீங்க தான் அதெல்லாம் வேண்டாம், இங்கேயே தங்கிக்கோன்னு சொன்னீங்கல்ல. நானா? எப்போ சொன்னேன்? ஞாபகமே இல்லையே. என்ன தெரியாது, நம்மள பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி பேசுறாரு. மாமா, என்னாச்சு? என்னடா பேச்சுவார்த்தை பயங்கரமா போயிட்டு இருக்கு? டேய், நேத்து நைட் இவரு நம்மள இங்க ஸ்டே பண்ண சொன்னாரு. ஆனா இவங்க ரெண்டு பேரும் நம்மள பார்த்ததே இல்ல, எப்படி உள்ள வந்தீங்கன்னு கேக்குறாங்க. அப்படியா? ஹலோ, நல்லா பாருங்க. எங்களை ஞாபகம் இல்ல? இல்லப்பா. நல்லா பாருங்க. சத்தியமா இல்லப்பா. எல்லாம் ஞாபகம் வரும், எங்களை நல்லா பாருங்க. இல்ல, எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க எல்லாம் யாரு? எப்படி உள்ள வந்தீங்க? யாரை கேட்டு வந்தீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, சும்மா தெரியாத மாதிரி சீன் போடாதீங்க, அப்புறம் நாங்க டென்ஷன் ஆயிடுவோம். என்ன டென்ஷன் ஆயிடுவீங்களா? இல்லையா பின்ன, நைட்டு ஒண்ணு விட்டு சித்தப்பா மாதிரி நல்லா பழகி பாசமா இங்கே தங்குன்னு சொல்லிட்டு இப்ப தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நான் நடிக்கலமா, சத்தியமா நான் உங்களை பார்க்கவே இல்ல. சார், ஒரு நிமிஷம் சார். என்ன நடந்ததுன்னு நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். நேத்து நாங்க கார்ல வந்தோம், கார் பஞ்சர் ஆயிருச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க டென்ஷன்ல இருந்தோம். அப்பதான் கடவுள் மாதிரி நீங்க வந்தீங்க. அப்படியா சொல்றீங்க? கடவுள் மாதிரியா? ஆமாங்க, எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க முழிச்சிட்டு நின்னோம். அப்போ நீங்க தான் இந்த நேரத்துல எங்க போவீங்க, இங்கே தங்கிடுங்கன்னு சொன்னீங்க. என்னம்மா கதை வர்றியா? ஐயோ, இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். நானாவது தங்க சொல்றதாவது, உங்களை நான் பார்த்ததே இல்ல. ஐயோ, செத்தாண்டா சேகர். அது யாரு சேகர்? யோ, டென்ஷன் பண்ணாதயா. நேத்து நைட் சமய தண்ணியை போட்டுட்டு எல்லாம் மறந்துடுச்சா? இல்ல நட்டு போட்டுதான் கழுட்டு போச்சா? தம்பி, நீங்க தான் என்ன கடுப்பேத்துறீங்க. ராத்திரி உங்களை பார்க்கவும் இல்ல, பார்த்ததான் ஞாபகமும் இல்ல. என்னது ஞாபகம் இல்லையா? இப்ப வரும் பாரு. ஏய், என்ன பண்ண? நல்லா பரபரன்னு கைய தேய்ச்சி மூஞ்சில ஒண்ணு விட்டான்னு வச்சுக்க, லூசான வயரு கனெக்ட் ஆயிடும். அப்புறம் நாங்க யாருன்னு தெரியும். தம்பி தம்பி தம்பி, அடிச்சிடாதீங்க தம்பி. இப்படி எல்லாம் கடுப்பேத்துனீங்க, சத்தியமா அடிச்சிருவேன். இருங்க தம்பி, ஏன் கோவப்படுறீங்க? உங்களை எல்லாரும் நான் தான் தங்க சொன்னா? ஆமாயா. சாரி தம்பி, ஒருவேளை நானே தங்க வச்சிருப்பேன். இருக்கலாம். இருக்கலாமா? ஆமா தம்பி, ஆமா. எனக்கு சின்னதா ஒரு ப்ராப்ளம். என்னங்க ப்ராப்ளம்? அது எனக்கு செலக்டிவ் அம்னீசியா மாதிரி ஒரு தினசான வியாதி. நான் சரக்கு அடிக்கும் போது எல்லாம் ஞாபகத்துக்கு வரும்.
நான் நார்மலா இருக்கும்போது என்ன நடந்திருந்தாலும் மறந்துடும். சூப்பருங்க. இப்படி ஒரு வியாதி வர கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நைட்டு சரக்கு அடிச்சீங்களா இல்லையா? இல்ல தம்பி, அதான் எல்லாம் மறந்துச்சு. ஆமா தம்பி, ரொம்ப நாளாவே இவர் இப்படிதான் இருக்காரு. தண்ணி அடிச்சாலே இவர் சம்சாரத்தையே மறந்துடுவாரு. ஐயோ டேய், நாம இங்க இருந்தோன்னு வையே, இவர் வியாதி நமக்கும் வந்துரும். முதல்ல இங்க இருந்து கிளம்பணும். ஆமாண்டா, நீ சொன்னதா சரி. இந்த ஆள் என்னடானா ராத்திரி எல்லாம் மறந்துடுறாரு. இந்த அம்மா மேல முனி இறங்குது. ராத்திரி ஆனா இந்த அம்மா சமைக்கிறாங்க, காத்தால 2 பேரும் சேர்த்து நம்மள சாகடிக்கிறாங்க. முதல்ல நம்ம கிளம்புவோண்டா. கண்டிப்பாடா. நைட் எங்களை இங்க தங்க வச்சதுக்கு ரொம்ப நன்றிங்க. இருங்க ஒரு நிமிஷம். ரொம்ப நன்றி தம்பி. ஐயோ, சரக்கு அடிக்கலைன்னா இதே நீங்க மறந்துடுவீங்க. இந்தாங்கம்மா, இதை நீங்க வைங்க. ரொம்ப நன்றி தம்பி. சரி, அப்ப நாம எல்லாம் கிளம்பலாமா? டேய் ஒரு நிமிஷம்டா, நம்ம அப்படிலாம் உடனே கிளம்ப முடியாது. ஏன்? காரே இல்லாம எப்படிடா காத்துல போவியா? ஐயோ, மறந்தே போச்சுடா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்ணலாம்னா, நாம போய் காருக்கு ஃபர்ஸ்ட் பஞ்சர் போட்டு எடுத்துட்டு வருவோம். அது வரைக்கும் இவங்க இங்கேயே இருக்கட்டும். குட் ஐடியாடா. ஆதிரா, நீ ராஜி ஜோதி இங்கே இருங்க. நாங்க போய் காருக்கு பஞ்சர் போட்டு வண்டி எடுத்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறமா நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாமே. ஓகே அர்ஜுன். ஆனா சீக்கிரம் வந்துரு அர்ஜுன். ஓகே. சரி. இங்க பாருங்க, நாங்க வர வரைக்கும் இவங்க இங்கே தான் இருப்பாங்க. எனக்கு செலக்டிவ் அம்னீஷியா, சரக்கடிக்கல, மறந்து போச்சுன்னா கலாய்க்க கூடாது. இல்ல தம்பி, அவரை விடுங்க. நீங்க வர வரைக்கும் இந்த பொண்ணுங்களை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்ன நம்பி விட்டுட்டு போங்க. புது இடம், உங்களை நம்பி தான் விட்டுட்டு போறோம். பாத்துக்கணும். சரி ஆதிரா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரேன்டா. கார் எங்க தேடியும் கிடைக்கல. கார் எங்க தான் விட்டீங்க? சார், அது கரெக்டா தெரியல. ஆனா ரோட்டுக்கு பக்கத்துல தான் சார் விட்டோம். ஆனா ரொம்ப தூரம் வந்துட்டுமேடா. எங்க தான் போயிருக்கோம்? டேய், கிடைச்சிருந்தா கொஞ்ச தூரம் போய் தேடி பாப்போம். டேய், கார் அங்க இருக்குடா. வா. வாங்க வாங்க. டேய், என்னடா இது வீல காணோம்? ச்சே. டேய், வீல எவனோ ஆட்டைய போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாண்டா, யாரோ திருடி இருக்காங்க. அட பாவீங்களா, இப்ப என்னடா பண்றது? ஒரு ராத்திரி அதுக்குள்ள இப்படி கட்டிட்டானுங்களே. இல்ல, நம்ம நேரம் வீல் இல்லாம எப்படிடா? ரொம்ப கஷ்டம்டா. சரி, அதை விடு. டாக்ஸி கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம். வீலு போச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? பேசாம போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சார், இங்க ஏதாவது பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் சார். என்ன தம்பி விளையாடுறீங்களா? பக்கத்துல ஊரே கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன் போனா 30 கிலோமீட்டர் போகணும். அட கடவுளே, வசமா வந்து மாட்டிக்கிட்டோம்டா. இப்ப என்னடா பண்றது? காரை தள்ளவும் முடியாது, நாமளும் போக முடியாது. சரி விடு, நீ டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் மூணாறுல இருக்கான். அவனுக்கு கால் பண்ணி டாக்ஸிக்கு ஏற்பாடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கார் என்ன பண்ணலாம்னு டிசைட் பண்ணிக்கலாம். டவர் இல்லடா. உன் போன்ல டவர் இருக்கான்னு பாரு. என் போன்ல இல்லடா. என்னடா இது? தம்பி, இது மலை பிரதேசம். இங்க செல்போன் எல்லாம் வேலை செய்யாது. ஏங்க, ஒரு போன் கூட பண்ணாம நாங்க எப்படி இங்க ஊருக்கு போக முடியும்? கரெக்டா சொல்லணும்னா கொஞ்சம் கஷ்டம் தான் தம்பி. நீங்க வேற பீதியை கிளப்பாம இருங்க. இங்க இருந்து போறதுக்கு வண்டி எதுவும் கிடைக்காது எங்களுக்கு. இங்க பஸ் வசதி எல்லாம் கிடையாது தம்பி. உங்களை மாதிரி யாராவது கார்ல வந்தா இல்ல மினி லாரி வந்தா அதுல போலாம். அது எப்பதான் வரும்? அது கரெக்டா சொல்ல முடியாது. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். அங்க போய் என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா வாங்க தம்பி, இங்க நின்னு என்ன பண்ண போறீங்க? நீங்க முதல்ல போங்க. அவங்க அங்க தனியா இருப்பாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு காணா போன வீலை தேடி பார்த்துட்டு வரோம். நீங்க அங்க போங்க. சரி. டேய், இப்ப என்னடா பண்றது? வேற எங்கேயாவது இருக்குமா? ஒன்னும் புரியலையடா. சரி, கடவுளுக்கு தான் வெளிச்சம்.
என்ன சொல்றீங்க? காரோட வீல காணுமா? ஆமா ஆதிரா, வீல யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆளே இல்லாத காட்டுல யார் பண்ண வேலையா இருக்கும்? தெரியல. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை. வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம் பார்த்தா ஃபோனில் டவரும் இல்லை. ஐயோ, இப்போ என்னங்க பண்றது? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட யார் இருக்கா? அட அது இல்ல தம்பி, நம்ம கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? ஆமா. சூப்பர். முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க. இங்க பக்கத்துல ஒரு ஊர் இருக்கு. அங்க வாடகைக்கு டாக்ஸி எல்லாம் கிடைக்கும். நான் வேணா அதுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? போன் இல்லாம வண்டியும் இல்லாம எப்படிங்க? தம்பி, என்கிட்ட 2 வீலர் இருக்கு. ஆனா போயிட்டு நாளைக்கு தான் வர முடியும். என்னங்க இது? ஊர் பக்கத்துலன்னு சொல்றீங்க, அங்க போக ஒரு நாள் ஆகுமா? தம்பி, இங்க ரோடு சரியில்லை, பைக்கும் சரியில்லை. அங்க போறதுக்கு சாயந்தரம் ஆயிடும். அதுக்கப்புறம் நைட்ல இந்த வழியா தனியாவே வர முடியாது. காரை கூட அனுமதிப்பாங்க, பைக்குக்கு அனுமதி இல்லை. ஏன் அப்படி? ஏன்னா இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், உள்ள விட மாட்டாங்க. நீங்க அங்க போனா கன்ஃபார்மா அங்க டாக்ஸி கிடைக்கும்ல? உறுதியா சொல்ல முடியாது, ஆனா தெரிஞ்சவங்க இருக்காங்க. எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரிங்க, அதுக்காவது ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க இங்கே இருக்க முடியாதுல்ல? ஏற்பாடு பண்றோமா, ஆனா யாராவது ஒருத்தர் என் கூட வரணும். நான் வரேங்க. ஆதிரா, அவரோட நான் போயிட்டு வந்துடுறேன். அர்ஜுன், ஒருவேளை அங்க டாக்ஸி கிடைக்கலன்னா வீட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி வேற ஏதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஓகே தான். ஆனா சுதர்ஷன் இல்லைன்னா ஜோதி போட்டுமே. நீ வேண்டாமே. இல்ல ஆதிரா. அர்ஜுன், நீ இங்கே இரு, அவரோட நான் போறேன். மாமா, இவனெல்லாம் அனுப்புனா சொதப்பிடுவான் மாமா. நீங்க தான் கரெக்டான ஆளு. எப்ப என்ன பண்றதுன்னு கரெக்டா தெரியும். அதனால நீங்களே போயிட்டு வாங்க. ஆனா ஆதிரா சங்கடப்படுறாளே. நீங்க வர வரைக்கும் உங்க அருமை பொண்டாட்டியை நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. என்ன ஆதிரா, எங்களோட இருப்பீங்கல்ல? இல்ல அர்ஜுனோட நீங்களும் போறீங்களா? ஐயோ, ஒரு பைக்ல 3 பேர் எப்படி? அதனாலதான் சொல்றேன், நம்ம இங்க இருப்போம். அர்ஜுன் போய் டாக்ஸிக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரட்டும். சார், நீங்க இவரை கூட்டிட்டு கிளம்பு. சரிம்மா. தம்பி, நம்ம போலாமா? அது ஒரு நிமிஷம். ஆதிரா, பத்திரமா நாங்க போயிட்டு வந்துடுறோம். இருங்க, நானும் உங்களை வழி அனுப்ப வரேன். சரி வா. குடு ரஜி, வழி அனுப்பி நாங்க வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறோம். வா. ஏய் ராஜி, அர்ஜுனை ஏண்டி அனுப்ப? அறிவு இருக்கடா உனக்கு? அவன் மட்டும் தனியா இருந்தான்னா எவ்வளவோ பண்ணலாம். அதை கெடுக்க பாக்குறியே. ஆமா இல்ல? என்ன நோமா இல்ல? சரியான விளக்கணடா நீ. எப்படியும் அர்ஜுன் திரும்புறதுக்கு 1 நாள் ஆகும். நமக்கு முழுசா ஒரு நைட் இருக்கு. அதுக்குள்ள அந்த ஆதிராவை நம்ம கமுக்கமா முடிச்சாகணும். சூப்பர் ஐடியாடி. அவளை சத்தம் இல்லாம இங்கேயே முடிக்கிறோம். டேய், அவ வரா. எக்ஸ்பிரஷனை மாத்திக்கங்க. ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சு பாசமா பழகி அவளை முடிக்கிறோம். ஓகேடி, அன்பா பழகி அவளை அழகா கொள்ளுவோம். வா ஆதிரா. அர்ஜுன் இல்லைனாலும் ஃபீல் பண்ணாத. நம்ம ஜாலியா பேசிட்டு இருப்போம். சரி போமா? வா. வாடா.